இந்த மேடையில் நான் அன்போடு சொல்கிறேன், எல்லா பேருமே பேசக்கூடிய தலைவர்கள் அரசுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைங்க. மகா சிவன்ராத்திரின்றது உலக அளவில் கொண்டாடக்கூடியது ஒன்று, இந்திய அளவில் கொண்டாடக்கூடியது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக கும்பிட்றோம். அதிலும் குறிப்பாக மதுரை மாவட்டம், திண்டுக்கல், விருதுநகர், தேனி, நம்ம தென் மாவட்டத்தில் அதிகமாக நம்ம கும்பிட்றோம் மாசி பச்சை. இந்த மாசி பச்சையை எத்தனையோ ஆகாத அரசு விடுமுறைகள்லாம் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் ஆகாத லீவில் எத்தனையோ இருக்குது. நான் நினைக்கிறேன் அது ஆகாத லீவுண்டு. அது ஆகிற லீவு பண்ணுறது ஆய்வு பண்ண ஐஏஎஸ் அதிகாரி தான் தெரியும், நமக்கு என்ன தெரியும். அந்த 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 லீவில் ஒரு லீவு இந்த மகா சிவராத்திரியும் சேர்த்துக்குங்க அப்படிங்கிற கோரிக்கை நானும் வைக்கிறேன். நீங்கள் எல்லா தலைவர்களும் தயவு செய்து வைங்க. இதை வார வாரம் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வார வாரம் போயிட்டு மனு கொடுத்துக்கிட்டே இருப்பான். எந்த வருஷம் நடக்குதோ அந்த வருஷம் நடக்கட்டும். லோக்கல் விடுமுறையாக கூட விட்டுட்டோம். ஏன்னா நாங்கள்லாம் வேலை பார்க்குறவங்க லீவு போட்டுவோம். எங்களுக்கெல்லாம் மார்க்கெட் லீவு சிவன்ராத்திரிக்கு முதல் லீவ் விட மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க சங்கத்தில். நாங்கள் 2372 பேர் வேலை பார்க்குறோம் பரவ மார்க்கெட்டில். நம்ம பிகே மட்டும்தான் வேலை பார்க்குறோம். 2372 பேர். நேதாஜி சுமிதுக்கு ஒரு சங்கத்தில் நான் பொறுப்பில் இருந்தனால சொல்கிறேன். நாங்கள் அந்த சங்கத்தில் போய் தலைவரை அணுகுனோம். அவர் கிறிஸ்டின்னு என்னங்க பண்ணார், நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோட சிவன்ராத்திரியை சிறப்பாக போய் கும்பிடுறவங்க, எங்களுக்கு ஒரு நாள் அவசியம் லீவ் விட்டே ஆகணும். அப்படி விட முடியாத ஆச்சாவுச்சாண்டாரு. அப்புறம் அவர் யார்கிட்ட பேசுகிறேன் என்ன செய்யணும்னு தெரியல. எதுவுமே ஸ்ட்ரைக் இல்லை, சண்டை இல்லை, சச்சரவு இல்லை. அவராக கூப்பிட்டு சிவன்ராத்திரிக்கு எப்பயுமே உங்களுக்கு வருஷம் பூரா லீவ் விடான்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. அது மாதிரி நம்ம தயவு செய்து ஒவ்வொரு வாரமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் சென்று மகா சிவன்ராத்திரிக்கு விடுமுறை விடுவதை நம்ம வலியுறுத்த வேணும்ன்றதை எல்லா தலைவர்களும் சொல்லணும்னு பாசத்தோடு கேட்டுக்கிறேன்.